நம்முடைய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 52 அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் யாரை பார்த்து சொல்கிறார்? எருசலேமை பார்த்து சொல்கிறார். வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு அந்நிய மனுஷனும் அதில் கால் வைக்க முடியாதபடிக்கு கர்த்தர் அதை தமக்கு சொந்தமாக்க போகிறார். அதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய வல்லமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். 2 வாரங்களாக தொடர்ந்து வல்லமையை தரித்து கொள்வது எப்படி, ஏன் வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும் என்று 2 வாரங்களாக தொடர்ந்து உங்களோடு பேசினேன். இன்றைக்கு அலங்கார வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளுவதல் என்றால் என்ன என்பதை பற்றி நான் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அலங்கார வஸ்திரத்தை உடுத்தி கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக நாம் வேறு ஏதோ ஒரு வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறோம் என்று அர்த்தம். ஏற்கனவே ஒரு வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிற நாம் இப்பொழுது ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஒரு அலங்கார வஸ்திரத்தை நாம் உடுத்தி கொள்ள வேண்டும். இந்த அலங்கார வஸ்திரம் என்றால் என்ன, அல்லது அலங்கார வஸ்திரத்துக்கு முன்பாக நாம் என்ன வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறோம் என்பதை ஒரு தேவ பிள்ளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு பிள்ளை பிறக்கும்போது அது வஸ்திரம் இல்லாத நிலையிலே பிறக்கிறது. அந்த பிள்ளை பிறக்கும்பொழுது எந்த வஸ்திரத்தையும் போட்டுக்கொண்டு பிறப்பதில்லை. அந்த பிள்ளை பிறந்த பின்பு அதன் மேல் வஸ்திரத்தை போடுகிறார்கள். ஆதாம் ஏவாள் அவர்கள் பாவம் செய்வதற்கு முன்பாக தேவ மகிமை என்கிற வஸ்திரம் அவர்களை மூடியிருந்தது. பாவம் செய்த பொழுது அந்த மகிமை என்கிற வஸ்திரம் அவர்களை விட்டு விலகினபடினால் அவர்கள் நிர்வாணிகளாக காணப்பட்டார்கள். இந்த நிர்வாணத்தை மூடுவதற்கு அத்தி இலையிலே தங்களுக்கு உடைகளை தைத்து அவர்களே தங்களை மறைத்து கொண்டார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிர்வாணம் என்பது மனிதனுடைய பாவ தன்மையை குறிக்கிறது. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய பாவங்களை மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவங்களை விட்டுவிட மனமில்லாமல், பாவத்தை அறிக்கை செய்ய மனமில்லாமல் பாவத்தை மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்களைப் போல காணப்படும், பரிசுத்த வாட்டிகளைப் போல காணப்படும். நம்மில் குறை உள்ளவர்கள் அநேகர் உண்டு, குறையில்லாதவர்கள் கிடையாது. ஆனால் அவ்வப்போது நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் எதில் தவறினோம், எதில் பிழை விட்டோம் என்பதை உடனடியாக ஆண்டவரிடத்திலே போய் சொல்லி சொல்லி நம்மை மீண்டும் மீண்டும் கழுவிக்கொள்ள வேண்டியது அவசியம். எனவேதான் ஒரு பிள்ளை பிறக்கும்போது வஸ்திரம் இல்லாமல் இருப்பது போல ஆதாம் ஏவாளை படைத்த போது அவர்களுக்கு எந்த வஸ்திரத்தையும் கொடுக்கவில்லை, மகிமையினால் அவர்களை மூடியிருந்தார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று வேதம் சொல்கிறது. எனவே மகிமையை இழந்த மனிதன் ஏதோ ஒன்றினாலே கடவுளை பார்க்க முடியாதபடி தன்னை வேறு ஏதோ ஒரு மனுஷிக முயற்சியிலே மறைத்து கொள்கிறான். மதம் என்கிற பெயரிலே, சடங்காச்சாரங்கள் என்கிற பெயரிலே, வழிபாடுகள் என்கிற பெயரிலே, அன்னதானம் என்கிற பெயரிலே, சோசியல் ஒர்க் என்கிற பெயரிலே தன்னை நல்லவனை போல காட்டிக்கொள்ளுகிறான், தன்னை மறைத்து கொள்ளுகிறான். ஆனால் ஆண்டவர் அது போதாது என்பதை அறிந்துதான் அவர்களுக்கு தோல் உடையை கொடுத்தார். ஒரு தோல் உடை கொடுக்க வேண்டுமானால் ஒரு மிருகம் அடிக்கப்பட வேண்டும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போதே ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. அந்த மிருகத்தினுடைய தோலினால் தான் ஆண்டவர் அவர்களுக்கு வஸ்திரத்தை உண்டு பண்ணி கொடுத்தார். அன்பானவர்களை, முதல் நிலை, ஒரு மனிதனுடைய முதல் நிலை வஸ்திரம் இல்லாத நிலை. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 16 அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்க கேட்போம். உன்னை வயலின் பயிரை போல அநேகமாயிரமாய் பெருகும்படி வைத்தேன். நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரவதி ஆனாய். உன் ஸ்தனங்கள் எழும்பின, உன் மயிர் வளர்ந்தது. ஆனாலும் நீ நிர்வாணமும் அம்மணமுமாய் இருந்தாய். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவள் ஆனாய். ஆண்டவர் இந்த இடத்துல உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் என்று
எருசலேமை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இருந்த நிலையை சற்று யோசித்து பார்ப்போம். ஒருவேளை சிலர் இன்னும் இதே நிலையில் இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவர்கள். ஒரு நீதி என்கிற வஸ்திரமோ ரட்சிப்பு என்கிற வஸ்திரமோ இல்லாமல் அத்தி இலையினால் நம்மை மூடிக்கொண்டது போலவே மனிதர்கள் இன்றைக்கு கடவுளுக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் சிந்தையிலும் தங்கள் எண்ணங்களிலும் தங்கள் பார்வையிலும் அவர்கள் நல்லவர்களைப் போலவும் பரிசுத்தவான்களைப் போலவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருமே நம்ம பார்வைக்கு யாராக தான் நம்மளை நினச்சிக்கிறோம்? பரிசுத்தவானாக தான் நம்மளை நினச்சிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். என்னை நான் எப்படி பார்க்கிறேன் என்பதை விட என் தேவன் என்னை எப்படி பார்க்கிறார். ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்து பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அவன் ஒருவேளை நல்ல விலை உயர்ந்த ஆடை போட்டிருக்கலாம், கோட் ஷூட் போட்டிருக்கலாம். அது அல்ல, ஆண்டவர் அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவனை நிர்வாணமாக தான் பார்க்கிறார். அந்த நிர்வாணம் மூடப்பட வேண்டுமானால் அவர் என் வஸ்திரத்தை உன்மேல் போட்டேன் என்று சொன்னார். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது அவருடைய வஸ்திரத்தோடு அவரை சிலுவையில் அறையல, அவருடைய வஸ்திரத்தை கலட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளியேற பெற்ற தேவன், ஆமென் சொல்லுவோமா? அதாவது தேவன் தன்னுடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்துவதற்கு முன்பாக தன்னுடைய வஸ்திரத்தை கலட்டி வைக்க வேண்டிய நிலைமை வந்தது. ஏன் தெரியுமா? அவர்கள் சீட்டு போட்டு தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டது எழுத்தின்படியான வஸ்திரம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சொட்ட சொட்ட அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டாரே, அந்த ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களாய் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். எதை கொடுத்தாராம்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை. ஒரு மணவாட்டி தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு சமமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரட்சிப்பின் வஸ்திரம் ஒரு மனிதனுக்கு வரவேண்டிய முதலாவது அலங்கார வஸ்திரம். இப்போ சொல்லுங்க, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் வஸ்திரத்தை, அலங்கார வஸ்திரத்தை தரித்துக்கொள் என்று சொன்னார். ஆனால் இந்த பரிசுத்த நகரத்தினுடைய பிறப்பின் வர்த்தமானம் என்ன? எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் என்ன வாசித்தோம்? நிர்வாணமாய் கிடந்தாய். அந்த நிர்வாணமாய் கிடந்த அந்த நகரத்தை பார்த்துதான் பரிசுத்த நகரமாகிய எருசலேமே என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு காலத்தில் நீங்களும் நானும் நிர்வாணிகளாக இருந்தோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்து உங்களுக்காக எனக்காக அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த கால வேளையில் இன்னும் பாவத்தை விட்டு மனம் திரும்பாமல் சிற்றின்பங்களுக்கு அடிமைப்பட்டு பாவத்துக்கு அடிமைப்பட்டு நீங்கள் மோகங்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் தேவனுடைய பார்வையிலே நிர்வாணியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு நாம் தகுதியில்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும் என்று சொல்லி நீ வருவாயானால் உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்க என் தேவன் ஆவலாய் இருக்கிறார். ஒரு மனிதன் முதலாவது அணிய வேண்டிய வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமலே நாம் கிறிஸ்தவர்களாக வாழ பழகிவிட்டோம். இந்த ரட்சிப்பின் அனுபவம் என்பது என்ன? பாவத்தை அறிக்கை செய்து இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி மனம் திரும்பி வாழ்வது. வேதம் சொல்கிறது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஏன் குடும்பத்திலே கஷ்டம்? ஏன் குடும்பத்திலே மீண்டும் மீண்டும் பிரச்சனை? நல்லா வாழ்ந்து இருக்க முடியலையே, பாவம் எங்கோ மறைக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறது. உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மூலையில் பாவத்தை மறைத்து இங்கே வரும்பொழுது ஒரு பரிசுத்தவானை போல நாம் நடித்து கொண்டிருக்கிறோம். இந்த நடிப்பு உள்ள வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் திடீரென்று கைவிடப்பட்டு விடுவார்கள். அவர் பரிசுத்தவான்களெல்லாம் மேலே கொண்டு போய் விடுவார். அதற்கப்புறம் வந்து உட்கார்ந்து ஜபம் 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 என்று அழுதாலும் அந்த தேவனுடைய செவிகள் கேட்கப்படவே மாட்டார். இன்றே ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுகிரக காலம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்பி, தங்கச்சி, சகோதரனை, சகோதரியை, உடைய வாழ்க்கையில் இன்னும் நீ ரட்சிக்கப்படாமல் இருப்பாயானால், நீங்கள் எத்தனை வருடம் கிறிஸ்தவர்கள் என்று நான் கேட்கவில்லை, எத்தனை வருடம் சபைக்கு வருகிறீர்கள் என்று நான் கேட்கவில்லை, பாவத்திலிருந்து மனம் திரும்பி
முற்றிலுமாக ஆண்டவருக்கு அன்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லாமல் இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதற்குரிய அறிகுறிகள் தென்பட்டு விட்டன. எனவே முதலாவது ஒரு மனிதன் அணிந்து கொள்ள வேண்டியதான வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவரே நமக்கு தருகிறார். வேறு எங்கும் இந்த வஸ்திரத்தை வாங்க முடியாது. விலை உயர்ந்த வஸ்திரங்களை நீங்கள் வாங்கிவிடலாம். ஆமென் சொல்லுவோமா? ஒரு முறை நான் ஒரு ஜவுளி கடைக்கு போயிருக்கும் பொழுது அங்கே கண்ணாடி பெட்டிக்குள்ளே ஒரு சேலை வைத்திருந்தார்கள். அந்த சேலையினுடைய விலை என்ன என்று பார்க்கும் பொழுது 2,50,000 ரூபாய். அதில் நிறைய கற்கள் பதிக்கப்பட்டிருந்தது. எத்தனை அலங்காரமான வஸ்திரம் ஜவுளிக்கடையில் வாங்கி வைத்திருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. நம்முடைய வீட்டில் பீரோவில் எவ்வளவு வஸ்திரங்கள் இருக்கிறது என்பது முக்கியமல்ல. நீங்கள் வேலைக்கு போகும் பொழுது, வெளியே வரும் பொழுது, கல்யாண வீட்டுக்கு போகும் பொழுது எவ்வளவு அலங்கார வஸ்திரங்க உடுத்துறீங்கிறது முக்கியமில்லை. ரட்சிப்பின் வஸ்திரம் மேலே இருக்கிறதா? இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாவிட்டால் பரலோகம் செல்ல முடியாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அது எத்தனை வருஷ கிறிஸ்தவங்கன்னு போடலை, ரட்சிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்தவர்கள்னு சொல்லக்கூடியவங்க யார் தெரியுமா? யாருக்கு கிறிஸ்தவங்கன்னு பேர் கொடுத்தாங்க? சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர். எடுத்து வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 11:26. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. யோசேப்புன்னு பேர் வச்சிருந்தா கிறிஸ்தவன், அந்தோனின்னு பேர் வச்சிருந்தா கிறிஸ்தவன், மரியம்மாள் பேர் வச்சிருந்தா கிறிஸ்தவங்க. கேட்டிங்களா? அப்புறம் என்னது, வேறு இங்கே இல்லாதவங்க பேராக யோசி சொல்கிறேன். அப்புறம் என்ன தான் சொன்னாருன்னு சொல்லிவிடப்படாது. சரியா? இப்படி பேரெல்லாம் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இருக்குது. ஆனால் உண்மையிலே கிறிஸ்தவர்கள் என்றால் யார்? சீஷர்கள். சீஷர்களுடைய அடையாளம் என்ன? தன்னைத்தான் வெறுத்து தான் சிலுவை எடுத்து, என்ன நடந்தாலும் இயேசுக்கு பின்னாடி நான் போவேன், உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே என்று அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவங்கன்னா கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் என்று உலகமும் சொல்லுகிறது, நாமும் நினைத்து கொள்ளுகிறோம். இதான் பெரிய பிரச்சனை. அப்போ ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தாத ஒரு மனிதன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்தவே முடியாது. இப்போ இன்றைக்கு ஆண்டவர்களுக்கு கொடுக்க விரும்புவது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்க விரும்புகிறார். எரேமியா 52ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவனுடைய சிறையிருப்பு வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் தன் சமூகத்தில் நித்தம் போஜனம் பண்ணும்படி செய்தான். இங்கே ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்த ஒரு ராஜா, அடிமையாக அவன் கைது செய்யப்பட்டு வந்தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்தபோது அந்த கைதியாக அழைத்து வரப்பட்ட ராஜாவுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது என்றால், அந்த சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாற்றிவிட்டு புது வஸ்திரத்தை கொடுக்குறான். இல்லையா சொல்லுவோமா? இந்த வஸ்திரத்துக்கு ஒரு பேர் கொடுக்க வேண்டும் என்றால் சிறையிருப்பின் வஸ்திரம் அல்லது உபத்திரவத்தின் வஸ்திரம். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் என்ன வருகிறது? உபத்திரவம் வருகிறது. ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன உண்டு? என்ன பாஸ்டர் உபத்திரவம் உண்டுன்னு சொல்கிறீங்க? நான் சொன்னேன்னா ஏசுநாதர் சொன்னாரா? என்ன சொன்னார்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பவுல் சொல்லுகிறார் தெசலோனிக்கே பட்டணத்து ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது, நாங்கள் உங்களிடத்தில் இருந்த பொழுது உபத்திரவம் வரும் என்று சொன்னோம், அப்படியே வந்தது, அந்த உபத்திரவத்தில் நீங்கள் மறலாது இருந்தது ரொம்ப சந்தோஷம்னு எழுதுகிறார். வராதுன்னு பூச்சாண்டி காட்டிட்டு ஒரு உபத்திரம் வந்துச்சுன்னா தேவ பிள்ளைகள் சோர்ந்து போவாங்க. நம்ம பாஸ்டர் உபத்திரமே வராதுன்னு சொன்னார், ஆனால் இப்படி வந்துருச்சு. ஏன் உபத்திரவம் வருகிறது என்றால், நாம் கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்கிறபடினால் சாத்தான் உபத்திரவத்தை கொண்டு வருகிறார். ஆண்டவர் உபத்திரவத்தை கொடுக்கிற தெய்வம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ உபத்திரவத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் சிலர் இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையே இழந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐயோ, இந்த ஆண்டவர் வேணாம், ஒன்றும் வேணாம்,
சபையும் வேணாம், ஒன்றும் வேணாம், இங்கே வந்ததுலேருந்து ஒரே பிரச்சனை போராட்டம்னு இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கலட்டி போட்டு போயிடுறாங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொண்ட தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் போகிற உங்கள் பாதையிலே சில உபத்திரவங்களோ, சில போராட்டங்களோ, சில கண்ணீர்களோ, சில கவலைகளோ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு நாள் வரும் உங்கள் மேல் இருக்கிற இந்த சிறையிருப்பின் வஸ்திரத்தை என் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், ஏற்கனவே இருக்கிற உடையை களைந்து விட்டு தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? அலங்கார வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும். களைந்து போட வேண்டிய உடை எது? சிறையிருப்பின் உடை. தரித்து கொள்ள வேண்டிய உடை ரட்சிப்பின் வஸ்திரம். இப்பொழுது ஆண்டவர் இடத்தில் சொல்லுகிறார். சில வஸ்திரங்களை குறித்து நான் சொல்கிறேன், ஆர்டர் படி இல்லாட்டாலும் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான் என்றால் அதற்கு முன்பாக என்ன வஸ்திரம் தரித்திருந்தான்? சிறைச்சாலையின் வஸ்திரத்தை தரித்திருந்தான். சிறைச்சாலை என்பது ஒரு கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு உபத்திரவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை. அவர்களுக்கு அடையாளம் சிறையிருப்பின் வஸ்திரம். இப்போ நீங்கள் புழல் சிறைக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க, அங்கே வித்தியாசமான உடை அணிந்தவர்கள் இருப்பார்கள். முதல்ல உள்ளே போகும்போது யார் இருப்பா? போலீஸ் இருப்பாங்க, போலீஸ் சீருடை அணிஞ்சிருப்பாங்க. அங்கே உள்ள அலுவலகத்தில் இருக்கிறவங்க வேறு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. கைதிங்கிறதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவங்களுக்குன்னு ஒரு உடை கொடுத்துருப்பாங்க. இதுதான் சிறையிருப்பின் வஸ்திரம். இன்றைக்கி சில விசுவாசிகள் மூஞ்சை பார்த்தாலே தெரியும் இவங்க என்ன உடை கொடுத்துருக்காங்க. ஐயோ பாஸ்டர், ஒரே பிரச்சனை பாஸ்டர், ஒரே போராட்டம் பாஸ்டர், எங்கே ஒன்று மாதிரி ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா நீங்கள் என்ன வஸ்திரம் உடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம்? சிறையிருப்பின் வஸ்திரத்தை உடுத்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அலங்கார வஸ்திரத்தை உடுத்த வேண்டும் என்றால் இதை களைந்து போட வேண்டும். இதை கர்த்தரே கழட்டி போடுவார். ஆமென். நம்மளால் கழட்டி போட முடிஞ்சால் தான் உபத்திரவத்தின் வஸ்திரத்தை எப்போனாலும் கழட்டி போட்டுடலாமே. அது அவர் தான் கழட்டி போட முடியும். வாசிங்கள் சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? என் ரெட்டை யார் தான் களைந்து போட முடியும்? கர்த்தர் தான். ரெட்டு என்பது என்ன? துக்கத்தின் வஸ்திரம், வேதனையின் வஸ்திரம், மனக்கலக்கத்தின் வஸ்திரம். ஒருவேளை இந்த கால வேளையில் ஏதாவது ஒரு மனக்கலக்கத்தோடு, போராட்டத்தோடு, கண்ணீரோடு, பிரச்சனையோடு, பாடுகளோடு வந்திருப்பீங்கன்னா இந்த தாவீதை போல நீங்களும் சொல்ல முடியும். கர்த்தர் உங்களை சொல்ல வைப்பார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினேன். புலம்பல் எப்பொழுது வரும்? ஒரு சிறையிருப்பின் அனுபவம், ஒரு உபத்திரவம், ஒரு போராட்டம். அந்த நேரத்தில் தான் இந்த புலம்பல் வரும். புலம்பலை மாற்றினது மட்டுமல்ல, அந்த புலம்பலுக்கு அடையாளமாக இருக்கிற அந்த ரெட்டு வஸ்திரத்தையே கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த காலவெளியில் கர்த்தர் உங்கள் ரெட்டை களைந்து போட்டு அலங்கார வஸ்திரத்தை உங்களுக்கு உடுத்துவாராக. ஆமென், அல்லேலூயா. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு மொர்தெகாய் உடுத்தியிருந்த ரட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்துவிக்கிறதற்கு வஸ்திரங்களை அனுப்பினாள். அவனும் அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான். 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டு ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவின் இடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்து. மொர்தெகாயினுடைய 2 காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது ரெட்டுடுத்தின ஒரு அனுபவம். வாழ்க்கையில் யூதர்களுக்கு வந்த அந்த பிரச்சனை, யூதர்களை எல்லாம் கொல்ல வேண்டும் என்று ஆமான் திட்டம் போட்டபடினால் வேதனையோடு புலம்பலோடு உபத்திரம் வந்துவிட்டதே என்று சொல்லி அவன் ரெட்டுடுத்தி அழுது கொண்டிருந்தான். ஆனால் ஒரு சூழ்நிலை வந்தது, ஆண்டவர் அவனுடைய ரெட்டை மாற்றி ராஜவஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்க வைத்தார். அதற்கு அவன் கடைசி வரை கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தான். உங்கள் வாழ்க்கையில் உபத்திரம் வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம, முறுமுறுக்காமல், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், ஆண்டவர்கிட்டையே ஸ்ட்ரைக் பண்ணாமல். இன்றைக்கி யார்கிட்டையே ஸ்ட்ரைக் பண்ணுறோம்?
ஆண்டவர்கிட்டே ஸ்ட்ரைக் பண்ண, நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன். யாருக்கு நஷ்டம்? சாத்தான் பார்ப்பான், இந்த மாதிரி ஆள் தான் நமக்கு லாயக்கு. ஆண்டவர்கிட்ட ஸ்ட்ரைக் பண்ணுறோம். நாம் செய்ய வேண்டியது என்ன? அந்த ரெட்டு உடுத்தின நேரத்திலும் என் தேவனை துதித்து, ஆண்டவர் என் ரெட்டை மாற்றுவார், என் நாட்டை மாற்றுவார் என்று சொல்லி ரட்சிப்பின் வஸ்திரத்தை கலைந்து போடாமல், அது பர்மனண்ட்டான வஸ்திரம். ரட்சிப்பை நான் இழந்து போகாதபடிக்கு நிர்வாணமாக இருந்த எனக்கு ஆண்டவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தார். சில நேரம் இந்த உலகம் எனக்கு ரெட்டு வஸ்திரத்தை கொடுக்கலாம், உங்களுடைய கம்பெனி முதலாளிகள் உங்களுக்கு ரெட்டு வஸ்திரத்தை கொடுக்கலாம், இந்த சமுதாயம் உங்களுக்கு துக்க வஸ்திரத்தை கொடுக்கலாம். ஆனால் அதை மாற்ற கர்த்தர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். ராஜாவாக அரசாண்டவன் தான், ஆனால் அவனை சிறைச்சாலையில் போட்டு சிறைச்சாலையின் வஸ்திரத்தை கொடுத்து விட்டார்கள். கர்த்தர் ஒரு நாள் வந்தது, அந்த நாளில் கர்த்தர் அவனுடைய ரெட்டை மாற்றினார், சிறைச்சாலை வஸ்திரத்தை மாற்றினார். கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் வாழ்ந்தவன் யோசேப்பு. அவன் எவ்வளவோ பாடுகள் வழியாய் போனான், எவ்வளவோ பிரச்சனைகள் வழியாய் போனான். சிறைச்சாலையில் இருந்தான், சிறைச்சாலையின் வஸ்திரத்தை தரித்திருந்தான். போர்த்திவாருடைய வீட்டில் இருக்கும் பொழுது வேலைக்காரனுடைய வஸ்திரத்தை தரித்திருந்தான். ஆனால் ஒரு நாள் வந்தது, பார்வோனுக்கு முன்பாய் கொண்டு போவதற்கு வேறு வஸ்திரம் தரித்தவனாய் கொண்டு போகப்பட்டான். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், உங்கள் ரெட்டை களைந்து போட என் தேவன் வல்லவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். சகரியா 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். யோசுவாவேலே அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் அவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து கொடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். இங்கே அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக யோசுவா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியன், ரட்சிக்கப்பட்டவன், தேவனோடு பேசுகிற அனுபவம் உள்ளவன், தேவ சமூகத்தில் நிற்பதற்கு தகுதியுள்ளவன் தான் ஆசாரியன். அந்த ஆசாரியனே இப்பொழுது என்ன வஸ்திரம் தரித்திருக்கிறான்? அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான். ஆசாரியனுடைய வஸ்திரத்தை பற்றி நான் பின்பாக சொல்லுகிறேன். அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக தேவ சமூகத்தில் இருக்கிறான். இந்த அழுக்கு என்பது வாழ்க்கையில் காணப்படுகிற பின்மாற்றத்தின் அனுபவம். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் சபையில் தான் இருக்காங்க, பாட்டு தான் பாடுறாங்க, ரட்சிக்கப்படலைன்னு சொல்ல முடியாது. அந்த ரட்சிப்பை இழந்து விட்டு ஒரு நடைபெணம் போல வாழ்ந்து கொண்டு அவர்கள் பின்மாற்றத்தில் இருக்கார்கள். வேதம் வாசித்து நாட்களாகிவிட்டது, ஜெபம் பண்ணி நாட்களாகிவிட்டது, கர்த்தருக்கு ஊழியம் செய்து நாட்களாகிவிட்டது, தேவ பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டு நாட்களாகிவிட்டது. காரணம் அழுக்கு வஸ்திரம். ஒரே ஒரு சந்தோஷமான காரியம், அழுக்கு வஸ்திரத்தை தரிச்சிட்டு நீ வேற எங்கேயும் போகாமல் உள்ளே இருக்கிய கர்த்தர் உனக்கு மாற்ற வல்லவராக இருக்கிறார். அநேகர் ஓடிடுறாங்க. ஆனால் இவன் யோசுவாவோ என்றால் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக எங்கே நின்றான்? தூதனுக்கு முன்பாக நின்றான். அவன் தூதனுக்கு முன்பாக நிற்க போய் தான் ஆண்டவர் தூதனுக்கு கட்டளையிடுறாரு, அதை மாத்துன்னு சொல்லி. இந்த தூதன் சபையினுடைய ஊழியக்காரன். இன்னைக்கு அநேகர் சபையினுடைய ஊழியக்காரனுக்கு மறைவா ஓடுறாங்க. தூதனுக்கு முன்னாடி நிற்கிற அனுபவம் இருந்தால் தான் பரலோகத்தில் இருக்க தேவன் சொல்லுவார், இவனுக்கு வஸ்திரத்தை மாத்துன்னு சொல்லி. அழுக்கு வஸ்திரம் தரித்தான் என்பதற்காக கர்த்தர் அவனை கைவிடவில்லை, அவனை தள்ளிவிடவில்லை. ஒருவேளை நீ பின்மாற்றத்தில் போயிருக்கலாம். ஆண்டவரோடு வாழ்ந்த அந்த அனுபவம் இருக்கிறது, ஆனால் இப்பொழுது உன்னுடைய வஸ்திரம் அழுக்காகிவிட்டது. அந்த அழுக்கு வஸ்திரத்தோடு வாழ பழகிவிட்டாய். அந்த அழுக்கு வஸ்திரத்தோடு உன்னை மறைத்து கொண்டாய். இன்னைக்கு ஆண்டவரோடு கூட பேசுகிறார், உன் வஸ்திரத்தை மாற்ற வேண்டாம். ஆமென். என்ன சொல்லுகிறார்? அவன் மேல் இருக்கிற வஸ்திரத்தை களைந்து போடுங்கள். அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். இந்த அழுக்கு வஸ்திரம் என்பது என்ன? அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அக்கிரமம். கிரமம், அக்கிரமம். நீங்க கிரமமாக ஒரு கிறிஸ்தவனாக ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து கர்த்தருக்கு நன்றியாய் வாழ்ந்து கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து, இதுதான் கிரமமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த கிரமமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லாமல் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் அதுதான் அக்கிரமம், அதுதான் அழுக்கு வஸ்திரம். இந்த அழுக்கு வஸ்திரத்தோடு ராஜாவை யாரும் தரிசிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக அரண்மனை வாசலில் கூட நிற்க முடியாது. யாரடா இது பிச்சைக்காரன், போ வெளியே என்று அழித்து தள்ளி விடுவார்கள். ராஜாவுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றால் அதற்கென்று தகுதியான வஸ்திரம் உண்டு. ஆனால் அழுக்கு வஸ்திரத்தை தரித்து கொண்டு அதை பற்றிய கவலைப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் அன்போடு கூட எச்சரிக்கிறார்,
நீ பின்மாற்றத்தில் இருப்பாயானால், நீ மறைந்து வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், இன்றைக்கு உன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. உனக்கு வேறு வஸ்திரத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என்ன வஸ்திரத்தை கொடுக்குறாரா? சிறந்த வஸ்திரம். உனக்காக ஒரு சிறந்த வஸ்திரம் காத்துக்கிட்டு இருக்கு. ஆமென். உலகத்தோடு உலகமாக போய் காலேஜுக்கு போன உடனே எங்கள் பசங்களை பார்த்த உடனே அவங்கள போல மாறிட்டேன். அதுக்கும் ஒரு வஸ்திரம் இருக்குது. ஸ்தோத்திரம். அந்த வஸ்திரத்தை நம்ம வாசிப்போமா? செப்பனியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜகுமாரரையும் மறுதேசத்து வஸ்திரம் தரித்திருக்கிற யாவரையும் தண்டிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், மறு தேசத்து வஸ்திரம் தரித்திருக்கிற யாவரையும் தண்டிப்பேன். ஏனென்றால் தேவ பிள்ளைகளுக்கென்று ஒரு வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதைத்தான் பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். காலேஜுக்கு போனால் அந்த பசங்களை பாரியே மாறிடுறது, சபைக்கு வந்தால் பரிசுத்தமான போல மாறிடுறது, வேலைக்கு போனால் அவங்கள போல மாறிடுறது, சர்ச்சுக்கு வந்தால் பரிசுத்தமான போல மாறிடுறது, அரசியல்வாதியை பார்த்தா அரசியல்வாதியாகவே மாறிடுறது, சினிமாக்காரனை பார்த்தா சினிமாக்காரனாகவே மாறிடுறது. சொல்கிறார், நீ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதப்பா, அந்த அழுக்கு வஸ்திரம் கெட்டு போகும். அழுக்கு வஸ்திரத்தோடு ராஜாட்ட வர முடியாது. நீ மாற்று தேசத்து மறுதேசத்து வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருக்காதே. நீ இருக்கிற தேசம் பரிசுத்த தேசம், பரலோக தேவனுடைய தேசம். அந்த தேசத்து வஸ்திரத்தை நீ உடுத்திக்கொள். அந்த தேசத்து வஸ்திரம் தான் ரட்சிப்பின் வஸ்திரம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்தாலே தெரியும், அவங்க நடக்கிற நடிப்பும் தெரியும், நடக்கிறதும் தெரியும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கண்ணை வச்சு ஆட்களை கண்டுபிடிச்சிடலாம். இவன் ஒழுங்காக இருக்கானா ஒழுங்காக இல்லையாங்கிறத எதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்? கண் முழிக்கிற மொழியை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசுகிற பேச்சு, அங்கே தடுமாற்றம் எல்லாம் காட்டி கொடுத்துரும். ஏன்னா மறைக்க முடியாது. உண்மையாக இருக்கவங்க ஓப்பனாக இருப்பாங்க. இன்றைக்கி ஏன் முன்னாடி இல்லை, கர்த்தர் முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம்? ஆமென். ஆனால் கிருபையுள்ள தேவன் இன்றைக்கி உன் வஸ்திரத்தை மாற்றுறதுக்கு அவர் ரெடியாக இன்னொரு வஸ்திரத்தை வைத்திருக்கார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளை போடுங்கள். என்ன வஸ்திரம்? என்ன வஸ்திரம்? ஏன் உயர்ந்த வஸ்திரம் போட வேண்டிய நிலைமை வந்துச்சு? இவன் யாரோட படுத்து கிடந்தான்? பன்றிகளோடு படுத்து கிடந்தா அந்த வஸ்திரம் எப்படி இருந்திருக்கும்? அழுக்கு வஸ்திரம். இந்த அழுக்கு வஸ்திரம் காரணம் என்ன? தகப்பன் வீட்டை விட்டு தூரமாய் போய்விட்டான். தகப்பனுக்கும் அவனுக்கும் உறவு இல்லை. இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அழுக்கு வஸ்திரம் வருது, ஏன் பின்மாற்றம் வருகிறது, ஏன் மறுதேசத்து வஸ்திரம் வருகிறது என்றால், தகப்பனோடு நல்ல உறவு இல்லை, நல்ல ஜெப ஜீவியம் இல்லை, நல்ல வேத வாசிப்பு இல்லை. இது இல்லாதபடினால் உலகம் உன்னை அடையாளம் கண்டு கொண்டு இவன் சபைக்கு போகிறவனாக இருந்தாலும் இவனுக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லை என்பதை அறிந்து அழுக்கு வஸ்திரத்தை உன்மேல் போட்டுக் கொண்டிருக்கிறது. மறுதேசத்து வஸ்திரம் உன்மேல் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த வஸ்திரங்கள் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஆனால் அப்பா சொல்றார், கிருபையா, அவன் தூரத்தில் வரும்பொழுதே என் பிள்ளையா இப்படி ஒரு வஸ்திரத்தோடு அலைகிறான். இன்னைக்கு கர்த்தர், ஒருவேளை நீங்கள் அப்படி யாராவது இருந்தால், இன்றைக்கி உங்களை பார்க்கும்போது, நீங்கள் ஆராதிக்கும் பொழுது, நீங்கள் பாட்டு பாடும் பொழுது, கைதட்டும் பொழுது அதை பார்க்க மாட்டார். உன் மேலே என்ன வஸ்திரம் இருக்குன்னு தான் பார்ப்பார். ஆமென். உன் மேலே என்ன வஸ்திரம் இருக்குது? அழுக்கு வஸ்திரமாக இருந்தால், ஐயோ என் பிள்ளை என்கிட்ட நெருங்கி வந்தா நான் வஸ்திரத்தை மாற்றுவனே, இப்படி அது மாயமானம் பண்ணிட்டு தன்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். அவன் தூரமாக இருந்தான், தகப்பனை விட்டு தூரமாய் போனான், பன்றிகளோடு வாழ்ந்தான். கடைசியில் புத்தி தெளிந்தது. அந்த வஸ்திரத்தோடையே அப்பா வீட்டுக்கு வரான். ஐயோ எங்கள் அப்பா வீட்டுக்கு இப்படி போகக்கூடாது, கௌரவ பிரச்சனை. சிலருக்கு மனம் திரும்புறதுக்கு என்ன பிரச்சனை? கௌரவ பிரச்சனை. ஐயோ நம்ம போய் மன்னிப்பு கேட்டால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, என்ன பண்ணுறது, நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? பரிசுத்த வாழ்க்கையில் கௌரவமே பார்க்கக்கூடாது. கௌரவம் பார்த்தா பரலோகத்துக்கு போக முடியாது. இவன் பார்த்தான், அந்த வேலைக்காரன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. இப்போ யோசிச்சு பாருங்கள், ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். இவன் அழுக்கு வஸ்திரத்தோடு வீட்டுக்கு வந்த உடனே வேலைக்காரங்களாம் என்ன நினச்சிருப்பாங்க? டேய் போனையே ஏன்டா திரும்பி வந்தான்னு கேட்டு போனால் கேட்க மாட்டான். கேட்காட்டி மனசில் நினைப்பானு நினைக்க மாட்டானா? சில ஆட்கள் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க, மனசில் நினைப்பாங்கங்கிறக்காக சில கல்யாணத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க இல்லையா? அவங்க போட்டிருக்க மாதிரி நம்ம நகை நம்மகிட்ட இல்லை, கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. பார்க்கும்போதே நம்ம கூணி குறுகி எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கோ. ஏன்னா சில ஆட்கள் பார்வையிலேயே அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறிடுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே போக மாட்டோம். இவன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை.
நீ அப்பாவோட வரணுன்னா சூழ்நிலை பற்றி பார்க்கக்கூடாது, யார் என்ன சொல்கிறாங்கிறத பற்றி பார்க்கக்கூடாது, கௌரவ பிரச்சனை இருக்கக்கூடாது. வந்தான், நேரம் வந்தான், அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், ஆமென், நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, உங்களை விட்டு போயிருக்கக்கூடாது, போயிட்டேன், இனி நான் மகனாக வரல, ஒரு வேலைக்காரனாக வரேன். அப்பா சொன்னார், என் மகன்தான், மகன், நீ என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும், நீ என்ன தான் பின்மாற்றத்துக்கு போயிருந்தாலும், நீ என்ன தான் கெட்டு போயிருந்தாலும், நீ திரும்ப வரும்பொழுது உன்னை வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார், மகனாக தான் ஏற்றுக்கொள்வார். உண்மையில் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை மாற்ற இன்றைக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். யூதா 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். இது என்ன வஸ்திரம்? இது என்ன வஸ்திரம்? மாம்சத்தால் உலக ஆசாபாசங்கள், உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் அசுத்தங்கள், இதில் போய் கரைபட்டு கொள்வது. சுற்றி வளைச்சி பார்த்தா எல்லா வஸ்திரமும் அழுக்கு வஸ்திரம், மறு தேசத்து வஸ்திரம், அப்புறம் என்ன வஸ்திரம்? கரை படிந்த வஸ்திரம். அழுக்க கழுவிரலாம், கரை என்பது என்ன தெரியுமா? வெளிப்பிரகாரமாக எல்லாருக்கும் முன்பாக பாவம் செஞ்சு பேரை கெடுத்துக்கிறது. அப்புறம் உலகம் பார்க்கும்போது எப்படி தான் பார்க்கும்? என்ன இருந்தாலும் அன்னைக்கு அவன் இப்படி பண்ணானே, அப்படி தான் சொல்லி தான் கரை. அந்த நிலைமைக்கு நீங்கள் போகக்கூடாது. ஆமாம், என்ன இருந்தாலும் அவன் இப்படி பண்ணவன் தானே, என்ன இருந்தாலும் இவன் இப்படி செஞ்சானே அப்படின்னு உலகம் உங்களுக்கு ஒரு முத்திரை குத்திடக்கூடாது. சட்டையில் அழுக்குப்பட்டால் போயிடும், ஆனால் கரைப்பட்டால் என்ன செய்யாது? போகவே போகாது. இன்றைக்கி அநேகர் மனம் திரும்பவே முடியாத அளவுக்கு இருதயத்தை கடினப்படுத்தி கரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி சொல்கிறார், அந்த வஸ்திரத்தை வெறுத்து தள்ளு. மாம்ச இச்சைய ஒன்று பார்க்கணும் போல தோணும், இந்த மாம்சம் இழுக்கும், பார்க்கணும், ரசிக்கணும், இப்படிலாம் இந்த மாம்சம் கேட்கும். இந்த மாம்சத்துக்கு பசி உண்டு, ஆனால் இயேசு உனக்குள்ளே நீதியின் மேல் பசியை கொடுக்க விரும்புகிறார். இந்த மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவம் என்னென்னா, மாம்ச இச்சையை அவங்க வெறுக்கலை, அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை, எனவே வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். இன்றைக்கி தேவ பிள்ளைகள் இச்சையை வெறுக்கணும். இச்சை என்பது ஒரு பாவம், இச்சை என்பது அளவு கடந்த ஆசை. சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த ஒரு காரியத்திலுமே சாப்பாட்டில் கூட ஒரு அளவுக்கு மேலே ஆசை வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? இச்சை. பிரிந்தீனி ஒரு இச்சை, பாவம் ஒரு இச்சை. எல்லாத்திலும் உடையாக இருக்கலாம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சமீபத்தில் ஆண்டவர் ஏன் கூட இடைப்பட்டார். உனக்கு ட்ரெஸ் மேலே இச்சை வருது, ஜாக்கிரதையார் அப்படின்னாரு. ஆமென். அப்போ இந்த இச்சை அளவு கடந்த ஆசை. அப்போ ஆண்டவர் உணர்த்தும் போது அங்கே கரெக்ட் பண்ணணும். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துறாரு, என்ன செய்ய? இந்த இச்சையை, மாம்சத்தால் கரைபட்டிருக்க இந்த வஸ்திரத்தை வெறு. ஒரு பாவத்தை திரும்ப திரும்ப செய்யணும்னு தோணுதுன்னா அதுக்கு ஆசை இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்ல, அதை வெறுத்து போடு, அது வேண்டாம், நீ வெறுத்தா தான் அது உன்னை விட்டு போகும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. இங்க என்ன வஸ்திரம்? யாருக்கு? ஆரோனுக்கு. ஆரோன் யார்? ஆசாரியன். ஆசாரியன் உடுத்தி கொள்ள வேண்டிய பரிசுத்த வஸ்திரம். அவனுக்கு என்னென்னலாம் கொடுத்தாங்க? தலைப்பாகை கொடுத்தாங்க, மார் பதக்கம் கொடுத்தாங்க, கச்சை கொடுத்தாங்க, உள்ள ஆடை கொடுத்தாங்க. அந்த உள்ளே இருக்கிற அவன், அந்த மேலே இருக்கிற, நல்ல கவனிங்க, ஆசாரியன் மேலே போடுற அங்கிக்கு உள்ளே ஒரு வஸ்திரம் தரிக்க வேண்டும். அந்த வஸ்திரம் வேர்வையை உண்டு பண்ணாததாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த ஆசாரியன் தேவ சமூகத்தில் போய் ஆராதனை செய்ய வேண்டியவன். அங்கே வேர்த்து விறுவிறுக்கும் பொழுது இவனுடைய மாம்சத்திலிருந்து நாற்றம் வர ஆரம்பிக்கும். தேவ சமூகத்தில் அப்படி நிற்கக்கூடாது. எனவே தான் வியர்வையை உண்டு பண்ணாத உடையை அணிய சொன்னார். இந்த உள்ளே போடுகிற உடை என்பது நம்முடைய உள்ளான பரிசுத்தத்தை குறிக்கிறது. அந்த மாம்சத்தின் வாசனை வெளியே வரக்கூடாது, ஜென்ம சுபாவங்கள் வெளியே வரக்கூடாது. எது வரணும்? ஆண்டவர். அதுக்கு தான் உன்னுடைய உள்ள நீ போடுற ஆடை ரொம்ப முக்கியம், வெளியே போடுற ஆடையும் ரொம்ப முக்கியம். உனக்கு ஆண்டவர் பரிசுத்த வஸ்திரத்தை கொடுக்க விரும்புகிறார். பரிசுத்த வஸ்திரம்னா என்னது? வெள்ளையா? வெள்ளை ட்ரெஸ்ஸா? வாழ்க்கையிலே சொல் செயல் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதுதான் பரிசுத்த வஸ்திரம்.
சொல்லுங்கள். முதல்ல என்ன வஸ்திரம்? வஸ்திரம் இல்லாத நிலைமை. அவங்களுக்கு என்ன வஸ்திரம் கொடுக்குறாரு? ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்குறார். சில ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்திருந்தாலும் வேறு ஒரு வஸ்திரம் சில கட்டாயமாக போடப்படுகிறது. என்னது? உபத்திரவத்தின் வஸ்திரம். அதை களைந்து போட தேவன் வல்லவர். அடுத்து நாமே கெடுத்துக்கொள்ளுகிறது என்னது? அழுக்கு வஸ்திரம். அடுத்தவங்களை போல வாழ்கிற மறுதேசத்து வஸ்திரம். அப்புறம் மாம்ச இச்சைகளை விட்டு விடாத கரைபடிந்த வஸ்திரம். இதெல்லாம் நம்ம தான் என்ன செய்யணும்? வெறுத்து தள்ள வேண்டும். இதையெல்லாம் மாற்றுவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் அவரிடத்தில் வர வேண்டும். மாற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு பரிசுத்த வஸ்திரத்தை தரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே அலங்கார வஸ்திரம் யாருக்கு தான்? பரிசுத்தவான்களுக்கு தான். அந்த எருசலேம் முதல்ல ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. இப்போ அந்த எருசலேம் பரிசுத்த வஸ்திரத்தை தரித்து கொண்டபடினால்தான் பரிசுத்த நகரமாகிய எருசலேமே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? பரிசுத்தவான், பரிசுத்த வாட்டி அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லணும்னா என்ன செய்யணும்? பாஸ்டர், நான் எப்படி நடந்தால் என்னை பரிசுத்தவான்னு சொல்லுவாங்க, பரிசுத்த வாட்டின்னு சொல்லுவாங்க? நீங்கள் எடுத்து வாசிக்கலாமா? 1 பேதுரு 1:15 உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். பார்வை, சொல், செயல், நம்முடைய நடவடிக்கை எல்லாவற்றிலையும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தோம்னா அதுதான் பரிசுத்த வஸ்திரத்தை தரித்து கொள்ளுதல். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன கவனிக்கிறீங்களா? தலை கவிழ்ந்து இருக்க வேண்டாம். முக்கியமான நேரம். பிசாசு இந்த நேரத்தில் தான் கிரியை செய்வான். கேட்க விடாமல் எழுத வச்சிருவான். அப்போ பரிசுத்த வஸ்திரத்தை தரித்து கொள்ளுதல் என்றால் என்ன? என்னுடைய நடக்கை எல்லாவற்றிலும் நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னுடைய நடக்கை எல்லாவற்றிலும் நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அதுதான் பரிசுத்த வஸ்திரத்தை தரித்து கொள்ளுகிற அனுபவம். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். 1 பேதுரு 3:3 வாசியுங்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். கொஞ்சம் பொறுங்க, நிறுத்தி வாசிங்க. சகோதரிகள் நல்லா கவனிங்க, சகோதரர்களும் கவனிங்க. மயிரை உன் ஹேர் ஸ்டைலை நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு கவனத்தை செலுத்தாத. அப்புறம் ஐயோ, விதவிதமாக டிசைனாக ஒருத்தன் போட்டான்னா பொங்கல் ஆஃபர் போட்டுருவான், கிறிஸ்மஸ் ஆஃபர் போட்டுருவான், தீபாவளி ஆஃபர் போட்டுருவான். உடனே புருஷனை நச்சரித்து எனக்கு இந்த டிசைன் வாங்கி கொடுங்க, அந்த டிசைன் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு அந்த நகையை இப்போ மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை யாரும் போடாத டிசைனில் வேணும். அது வேற. சரி சொல்லுங்கள். சாக்கு தான் அது மாதிரி இருக்குது. புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல். புறம்பான அலங்கரிப்புக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காம கண்ட இதையும் பூசி 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 பூசி. ஒரு தடவை வாட்ஸ்அப்பில் ஒரு படம் வந்துச்சு. என்னன்னு கேட்டால், தமிழ் நடிகைகளின் ஒரிஜினாலிட்டி அப்படின்ட்டு. அவள் வேஷம் போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ, வேஷம் போட்டா குரங்கு மாதிரியே இருக்குது. ஆனால் அவளுக்கு வேஷம் போட்டால் பெரிய ரதி மாதிரி இருக்கா. கேட்டிங்களா? அந்த மேக்கப்பில் அந்த ஒளி வெள்ளத்தில் எப்படி ஆகிடுது? ரொம்ப ஜொலிக்குது. அப்போ இன்றைக்கி நிறைய பேர் ஒரு 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 பாஸ்டர் சொன்னார். முதல் நாள் ஒரு குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை அமாவாசை மாதிரி இருக்கார், பொண்ணு பௌர்ணமி மாதிரி இருக்குது. புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இவர் நினச்சாராம், சே இவ்வளோ அழகான பிள்ளைக்கு இப்படி கருப்பாக ஒரு மாப்பிள்ளை வந்து வச்சுருக்கானே, ஒரு மேட்சே இல்லையே அப்படின்னு நினச்சாராம். கல்யாணத்தில் முடிச்சு வச்சுட்டார். அவங்களே கவலைப்படலை, ஏன் இவர் கவலைப்படுறாரு? சரியா? கல்யாணம் முடித்து வச்சாச்சு. கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் பாஸ்டரை பார்த்து சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு வராங்க. அது நல்ல பழக்கம். கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் மறுநாள் எங்கே வரணும்? எந்த குடும்பமாக இருந்தாலும் சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுற நல்ல பழக்கம் இருக்கணும். இந்துக்கள் கோயிலுக்கு அனுப்புவாங்க. நம்ம எல்லாம் பரிசுத்தவான்கள். அப்போ அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. மறுநாள் பிக்னிக் போ, அங்கே போ, இங்கே போகணும். கல்யாணம் முடிஞ்சால் மறுநாள் சர்ச்சுக்கு வரணும். இதே மாதிரி இந்த குடும்பமும் வந்திருக்காங்க. சர்ச்சுக்கு வர்றதை பார்த்தா பாஸ்ட்டுக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னன்னா அந்த பிள்ளை கருப்பாக இருக்குது. நேற்றுக்கு வெள்ளையாக ஒரு பிள்ளையை கல்யாணம் முடித்தா அன்றைக்கி கருப்பாக ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வரானேன்னு பார்த்தா அதே பிள்ளை தான். பியூட்டி பார்லரில் போனதில் அப்புன்னு அப்பி எத்தனை லேயர் அப்புனாங்கன்னு தெரியாது. சிகப்பாக காண்பிச்சிட்டு, இன்றைக்கி நம்ம கூட அப்படி தானே ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் கலர் கொடுத்து கொஞ்சம் வெள்ளையாக்குங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி வெள்ளையாக வந்து அந்த பிள்ளை கருப்பாக வந்து நிற்கிது. வெள்ளையாக இருந்த பிள்ளை கருப்பாக வந்து. காரணம் என்ன? வெளி வேஷம். அது களைஞ்சி போகும். ஆமே, அது களைஞ்சி போகும். ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு,
இப்போ வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இந்த பவுடர் போட்டு கோட்டிங் கொடுக்கறதெல்லாம் அழிஞ்சு போகும். நீ ஹேர் ஸ்டைல் பண்ணுறதெல்லாம் ஒரு வியாதி வந்து முடியெல்லாம் கொட்டி போச்சுன்னா அதுவும் போயிடும். ஆனால் அழியாத ஒரு அலங்கரிப்பு இருக்குது. அது என்ன அலங்கரிப்பு? சாந்தம். சகோதரிகளா, பொம்பளைகளுக்கே இருக்க வேண்டிய அடக்கம் எது? இன்றைக்கி எல்லாமே டென்ஷன் பார்ட்டியாக இருக்குது. ஆமே, எல்லாம் டென்ஷன் பார்ட்டி. ஒரு பொறுமைங்கிறத என்ன செய்ய மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. சரி வாசிங்க. சாந்தம், அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருக்கணும். சரி வாசிங்க. அப்புறம் இப்போ சொல்லுங்கள், எது அலங்காரம்? உங்கள் குணம்தான் அலங்காரம். நல்ல செக்கச்சவேர்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அவள் ஒன்றுக்கும் கீழ்ப்படிய மாட்டேங்கிறா. பெட் காஃபியை நீங்கள் தான் போட்டு தர வேண்டியிருக்கு. உருப்படுமா குடும்பம்? சொல்லுங்கள். அந்த அழகில் மயங்குறவன் குணத்தை பார்க்க மாட்டேங்கிறான். அல்லது அழகில் மயங்குற பிள்ளைங்க நல்ல ஹேண்ட்ஸமாக இருக்கணும் மாப்பிள்ளை, அது முக்கியம் இல்லை. அழகெல்லாம் அழிந்து போகும். எது முக்கியம்? இருதயத்தில் மறைஞ்சிருக்கிற குணம். அப்போ உங்களை அலங்கரிக்கிறதுனா என்னது? பரலோகத்துக்கு போகணுன்னா நீ பரிசுத்த அலங்காரமாக இருக்கணும்னு சொல்கிற. அப்போ பரிசுத்த அலங்காரம் அது உன் குணம். உன் குணம் மாறாமல் நீ பரலோகத்துக்கு போக முடியாது முடியாது முடியாது. ஆமேன்னு சொல்லுவோமா? அது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கு அதான். பிரசங்கம் பண்ணுற எனக்கும் அதுதான். நம்ம எல்லாம் மணவாட்டிகள்னால் எல்லாருமே பெண்கள் தான். புரியுதா? எல்லாரும் பெண்பாளில் தான் மணவாட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லாருக்கும் தான் இந்த செய்தி. என்ன? நான் என்னுடைய வெளிப்பிரகாரமான அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம என் உள்ளே இருக்க குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரே நாளில் வராது. ஒரு நாள் 2 நாள் நடிக்கலாம், 3ஆவது நாள் அப்போங்க வரமாட்டேங்குது அப்படின்றீங்க. நடிக்காதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆமேன்னு சொல்லுவோமா? அப்போ என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிங்க. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும். இப்போ இந்த காலத்தில் மறக்கப்பட்டது என்ன தெரியுமா? நாணம். எது மறந்து வச்சு? பெண்களுக்கு உரியது எது? இப்போ அப்படிப்பட்ட பெண்களை பார்க்கவே முடியல. நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று நற்கிரியைகளினால். உங்களை பார்த்தாலே இவங்க ஒரு தேவனுடைய மனுஷி, தேவனுடைய மனுஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல கிரியினால் உங்களை. அப்போ உள்ளே இருக்கிற குணத்தினாலையும் அலங்கரிக்கணும், வெளியே நான் நடக்கிற நடக்கையும் என்னை ஒரு பரிசுத்தவாட்டியாக காட்டக்கூடிய அளவுக்கு நான் அலங்கரிக்கணும். இப்போ புரியுதா? பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். என் மேலே அழுக்கு வஸ்திரம் இருக்கக்கூடாது, மறுதேசத்து வஸ்திரம் இருக்கக்கூடாது, மாம்சத்தால் கரப்பட்ட வஸ்திரம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நான் தான் வெறுத்து தள்ளணும், நான் தான் ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். ஒருவேளை உபத்திரவத்தின் வஸ்திரம், சிறையிருப்பின் வஸ்திரம் இருக்குன்னா அவரே அதை மாற்றி விட்டுருவார். நான் அவர்கிட்ட பொறுமையாக இருக்கணும். என்னை நான் பரிசுத்த வாழ்க்கைக்காக என்னுடைய குணத்திலும் என்னுடைய நடக்கையிலும் என்னுடைய கவனத்தை செலுத்தி, இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை, இதிலே என்னுடைய கவனத்தை செலுத்தி நான் வாழ்வேனால் நான் பரிசுத்தமாய் அலங்கரிக்கப்படுகிறேன் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட வாழ்க்கையோட தான் வந்து கர்த்தர் என்ன செய்யணுமா? சங்கீதம் 96:9 சொல்லப்படுகிறது, பரிசுத்த அலங்காரத்தோடனே கர்த்தரை குணம் மாறி, நடக்க மாறி, பேச்சு மாறி, செய்கை மாறி, அப்படி வாழ்க்கை மாறி வந்து ஆராதிக்கிற ஆராதனை தான் கர்த்தருக்கு உகந்த ஆராதனை. அதான் பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கடைசியாக ஒரு வஸ்திரத்தை வாசித்து முடிப்போமா? எஸ்தரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:8. 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையின் உள் முற்றத்தில் ராஜா கொலுவிற்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். இப்ப இதுவரைக்கும் எங்க இருந்தா? கன்னி மாடத்தில் இருந்தா, ஏகாய் வசத்தில் இருந்தா. அதுக்கு முன்னாடி எங்க இருந்தா? அந்த தேசத்தில் அடிமையா இருந்தா. நல்லா கவனிங்க. எஸ்தர் எப்படி கொண்டு வரப்பட்டாள்? அடிமையாக கொண்டு வரப்பட்டாள். அடிமையாக இருந்தால் அடிமையின் வஸ்திரம், சிறையிருப்பின் வஸ்திரம் இதெல்லாம் மாறிடுச்சு. அடுத்து கன்னிமாடத்தை கொண்டு வந்தாங்க. அங்கே பரிசுத்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டு அந்த சுகந்த வாசனாலும் வெள்ளை போனத்தினாலும் என்ன செய்கிறாங்க? சுத்திகரித்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த சபை தான் கன்னிமாடம்.
சபைக்கு வர நீங்கள் பிரசங்கத்தை கேட்டு கேட்டு என்ன செய்யணும்? உங்கள் வாழ்க்கை மாறி மாறி பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்திக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் வரும், ராஜாவுடைய முற்றத்துக்கு போவதற்கு ராஜ வஸ்திரத்தை கர்த்தர் கொடுப்பார். இதுதான் அலங்கார வஸ்திரம். நம்முடைய மணவாளனாகிய இயேசு வரப்போகிறார், சீக்கிரத்திலே வரப்போகிறார். அவரை சந்திப்பதற்கு நாம் தரித்து கொள்ள வேண்டிய வஸ்திரம்தான் ராஜ வஸ்திரம். அதையும் யார் தான் கொடுக்கணும்? நம்ம கலாச்சாரத்தின்படி பொண்ணுக்கு யார் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்? மணவாளன் தான். நீங்களே எனக்கு இதான் பிடிச்சிருக்குன்னு போட்டுறக்கூடாது. மணவாளன் என்ன பிடிச்சிருக்குன்னு வாங்கி கொடுக்குறாரோ அதை தான் கல்யாணத்தை கட்டிட்டு வரணும். சரியா? அப்போ மணவாளன் வாங்கி கொடுக்குற உடையை போட்டுட்டு தான் நீங்கள் வரணும். ஸ்தோத்திரம். நீங்களே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரக்கூடாது. பிடிச்சி மையமாக பிடிச்சி இருளில் போடுங்கம்பாங்க. கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒருவனை அங்கே கண்டு. ஏன்னா கல்யாண வீட்டுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் கல்யாண வீட்டுக்காரங்க ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்க, அதை போட்டுட்டு தான் உள்ளே போகணும். அழைக்கப்பட்டவர்கள்னு அடையாளம். கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒருவன் குறுக்கு வழியில் ஏறி குதிச்சு உள்ளே வந்துட்டான். எப்படியோ அவனுக்கு என்ன சந்தோஷம்னா உள்ளே வந்துட்டமே சந்தோஷம். ஆனால் கர்த்தர் கண்டுபிடிச்சார், இவன் மேலே என்ன வஸ்திரம் இல்லை? கல்யாண வஸ்திரம் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டார். இன்றைக்கி மணவாளன் நமக்கு கொடுக்க போகிறார். யாருக்கு தெரியுமா அந்த அலங்கார வஸ்திரத்தை கொடுப்பாரு? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட இருப்பான். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழுங்க. அந்த மணவாளன் உங்களுக்கு மணவாட்டிக்குரிய ஒரு வெண் வஸ்திரம் தரித்து. இப்போ உங்கள் கையில் கொடுத்துருக்க அந்த வாக்குத்தத்த வட்டையை எடுத்து பாருங்கள். அது யார் ஃபோட்டோவோ எனக்கு தெரியாது, ஆனால் அதுக்கு தான் முகம் தெரியாமல் அந்த படத்தை போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? வெண் வஸ்திரம். மணவாளனை சந்திக்க போகிற ஒரு வஸ்திரம். வெண் வஸ்திரம் தரித்தவளாக அவள் ராஜாவுக்கு முன்பாக போனாள். அந்த வெண் வஸ்திரத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, மெல்லிய வஸ்திரம். ரொம்ப திக்கான துணி விளையாடப்பட்டதா, ரொம்ப நைஸான துணி விளையாடப்பட்டதா? ரொம்ப நைஸ். எந்த அளவுக்கு நைஸாக இருக்கோ அந்த துணி விளையாடப்பட்ட துணி. நீங்கள் ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வைராக்கியமாக வாழும் பொழுது, சபையில் பரிசுத்தமாக இருந்து பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தத்தோடு நீங்கள் வாழும் பொழுது ஒரு நாள் வரும், மணவாட்டியே நீ ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாய், இந்தா உனக்கு ஒரு மெல்லிய வஸ்திரம் என்று வெண் வஸ்திரத்தை கொடுப்பார். வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக அவரோடு கூட இருப்பான். வழங்கல் படியிடுவோமா? தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம்.